ஹாய் கைஸ். நானும் என் குட்டி பாப்பாவும் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தா, என் பாப்பாவுக்கு 45th டே வேக்சின் போடுறதுக்காண்டி பக்கத்தில் உள்ள பிஹெச்சிக்கு நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் அத்தை எல்லாம் கிளம்பி போனோம். எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் 51 டேஸில் தான் இந்த வேக்சின் போட்டோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்கள் அத்தை எங்களுக்கு முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாண்டியில் எவ்ரி தேர்ஸ்டே தான் வேக்சின். பாப்பாவுக்கு வெயிட் எல்லாம் போட்டாச்சு, வேக்சினும் போட்டு முடிச்சாச்சு. பாப்பா செம்ம அழுக. ஹாஸ்பிட்டலில் சிஸ்டர் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்கள் வெளியே நடந்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு உள்ளே நடந்துட்டு இருந்தால் ரொம்ப அழுகுவாங்க. அவங்க வெளியே நடக்கும்போது ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா தான் தூக்கி நடந்துட்டு இருந்தாங்க. பின்ன பாப்பா நல்லா தூங்கிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் சிஸ்டர் வந்து பேராசிட்டமால் சிரப் கொடுக்க சொன்னாங்க. ஐஸ் பேக் அப்ளிகேஷனும் கொடுத்துட்டோம். நாங்கள் பாப்பாவுக்கு வந்து 2.5 ml சிரப் ஊற்றிட்டு தூங்க போட்டாச்சு. பாப்பா கால் அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை டவலெல்லாம் வச்சுட்டு பாப்பாவுக்கு நல்லா அணை கட்டி வச்சுருந்தாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. பூக்குட்டி அவங்களே அவங்க காலை அரைச்சிக்கிட்டு ஒரே அழுக, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டுக்கும் பேராசிட்டமால் கொடுத்துட்டு ஐஸ் பேக் அப்ளிகேஷன் கொடுத்தோம். அதே மாதிரி ரொட்டீனாக அடுத்த நாளுக்கும் அதே பண்ணோம். அடுத்த நாள் லைட்டாக வீங்கி தான் இருந்துச்சு, காய்ச்சல் குறைஞ்சிருச்சு.